கீரையும் நானும் பார்ப்பாங்களா, சிம்பிளாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான டிஷ்ஷில் ஒன்று கீரை பொரியலும் கூட. ஒரு பொருள் இருக்கும்போது அதனுடைய வேல்யூ தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க எனக்கு கீரையும் கூட. கிராமத்தில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். மழை பெஞ்ச ஒரு 5 டேஸ்லேயே வந்து நமக்கு எல்லா இடத்துலையுமே பொக்கிஷ மாதிரி இருக்கும். அப்போவெல்லாம் இதனுடைய வேல்யூ தெரியல. ஆனால் டவுனுக்கு வந்த பிறகு வந்து கீரை வீக்லி ஒன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி கிடைச்சாலும் நம்ம சந்தைக்கு போனால் அந்த மாதிரி தான் கிடைக்கிது. கிடைச்சா சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த மனசு திருப்தி இல்லை, எப்படி எங்கேருந்து எடுத்துகிட்டு போங்களோ அந்த மாதிரி தோணும். அப்புறம் வந்து இன்றைக்கி செலினுக்கு வந்து ஆஃப் டே ஸ்கூலுங்க. பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு எவ்வளோ புக்ஸுன்னு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு ஷூலேஸ் கட்டலாம் அவசரமாக அப்படின்னு பார்த்தா, இதுவே கொடிக்கயிறு மாதிரி 1 மணி நேரம் கட்டுற மாதிரி இருக்குது. பவுடர் அடிச்சு விட்டு வெளியிலேயே உட்காந்து தலை செய்ய விட்டுட்டு டக்கு டக்குன்னு கிளம்பி போனோம் ஸ்டாப்பிங்க்கு. நேற்று சொன்னது என்ன கடவுளுக்கு கேட்டுச்சா என்னன்னு தெரியலிங்க. இன்றைக்கி வந்து வேலூரில் வந்து வெயிலே இல்லை. நான் இன்றைக்கி எது கூட எடுத்துகிட்டு போகல. கொஞ்சம் மார்க்கமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஊர் சைடில் கொஞ்சம் மழை பெஞ்சதாக சொன்னாங்க. வெயில்னால ஸ்டாப்பிங்கில் வந்து ஒரு குட்டி பையன் வந்து ரொம்ப நேரமாக செலியன் கூட விளையாடலாம்னு நினச்சா. நான் பேசவே கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, 2 பேரும் கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. செலியனுக்கு பஸ்ஸும் வந்துச்சு, அனுப்பிச்சி விட்டுட்டு நான் பால் வாங்க வேண்டியிருந்துச்சு. பால் வாங்கிட்டு அப்படியே வந்து அங்கே கடையில் வந்து லோக்கல் பிராண்ட் ஊறுகாய் ஒன்று இருந்துச்சு. போன டைம் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு பச்சரிசி கொஞ்சம் வந்து நான் வந்து கழுநீர் பிடிச்சி காய போட்டிருந்தேன். மீன் மசாலா இல்லை புட்டு இந்த மாதிரி செய்யும்போது தேவைப்படும் அப்படின்னு ஒன் டைம் அரைச்சி வச்சிட்டோம்னா எனக்கு 5 மந்த் வரைக்கும் கெட்டு போகிறது கிடையாது. சரி, செலியனை வந்து சாயந்தரம் வந்து சாப்பிட்றதுக்கு 2 முட்டை மட்டும்